Hi friends, வணக்கம், வெல்கம் டு மதுரை மகள். இன்னைக்கு 30 days ஸ்கின் கேர் சேலஞ்ச் வீடியோவில் டே 7 வீடியோ இது. ஸோ இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிளான இன்க்ரீடியன்ட் வச்சு டோனர், ஃபேஸ் ஸ்க்ரப், ஃபேஸ் மாஸ்க் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். நம்ம வேஸ்ட்டுன்னு நினச்சி கீழே போகிற ஒரு இன்க்ரீடியன்ட். ஸோ அதை வச்சு ரொம்ப எஃபெக்டிவான இந்த 3 ஸ்டெப் எப்படி பண்ணலாங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மூணையும் நீங்கள் ஃபேஸில் மட்டும் கிடையாது, மெனிக்யூர் பெடிக்யூர் பண்ணுற சமயங்களில் நம்ம கையில் காலில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளீச்சிங் கண்டென்ட் அதிகமாக இருக்க ஒரு இன்க்ரீடியன்ட். இந்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா அவைலபிள், ஈஸியாக நம்ம கிச்சன்லேயே கிடைக்கக்கூடியது. வீக்லி பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் வந்து ஃபேஸில் வந்து யூஸ் பண்ணலாம். கையில் காலெலாம் வீக்லி 2 டைம்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். நான் முன்னாடியே சொன்ன அந்த ப்ளீச்சிங் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா லெமனோட தோல். ஸோ நிறைய பேர் லெமன் ஜூஸ் யூஸ் பண்ணுவோம், பட் அதோட தோலை வேஸ்ட்டை நம்ம கீழே தான் போடுவோம். பட் அதை யூஸ் பண்ணி எப்படி டோனர், ஃபேஸ் ஸ்க்ரப், ஃபேஸ் மாஸ்க் எப்படி ரெடி பண்ணுறது தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். இது நான் ஆல்ரெடி ட்ரை பண்ண ஒன்று, ரொம்பவுமே எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நான் லெமனோட தோலை வந்து நல்லா சீவி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு சீவ முடியலைன்னா நீங்கள் மிக்சியில் போட்டு அந்த தோலை வந்து கிரைண்ட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்க்ரப் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து லெமனோட தோல் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். அது கூடவே பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு சுகர் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் சுகருக்கு பதிலாக காஃபி பவுடர் கூட நீங்கள் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது கூடவே பார்த்தீங்கன்னா நான் கோகோனட் ஆயில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் ஆயிலி ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா நீங்கள் டோனர், ரோஸ் வாட்டரை கூட நீங்கள் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மூணையுமே பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் கோகோனட் ஆயிலுக்கு பதிலாக ஆலிவ் ஆயில், ஆல்மண்ட் ஆயில், இந்த மாதிரி எந்த ஆயில் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபேஸை நல்லா ஃபர்ஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரப் யூஸ் பண்ணி ஃபேஸை நல்லா ஒரு 10 to 15 minutes வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். அடுத்த செகண்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் மாஸ்க்கு. ஸோ இது ரெடி பண்ணுறதுக்கும் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு லெமனோட தோலை வந்து எடுத்திருக்கேன். அதில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்து ஆட் பண்ணிக்க போகிறேன். தயிருள்ளையும் பார்த்தீங்கன்னா ப்ளீச்சிங் கண்டென்ட் கொஞ்சம் இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரியான ஃபேஸ் பேக்ஸ், ப்ளீச்சிங் கண்டென்ட் அதிகமாக இருக்க ஃபேஸ் பேக்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணும்போது வீக்லி ஒன்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா போர்ஸ் வந்து வர மாதிரி இருக்கும். இது கூடவே பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மஞ்சள் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மூணையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்க்ரப் பண்ணதுக்கப்புறம் ஒரு 20 to 30 minutesல இந்த ஃபேஸ் பேக் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ட்ரை ஆனதும் லைட்டாக வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஃபேஸ் பேக் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த மாதிரி லெமனோட பீலை டெய்லி சீவி எடுத்து நீங்கள் பண்ணுறதுக்கு பதிலாக லெமன் பவுட்ரு கூட வீட்லேயே ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி ரெடி பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, ஆரஞ்சு பீல் பவுடர் எப்படி வீட்டில் ரெடி பண்ணணும்னு சொல்லியிருந்தனோ அதே ப்ரொசீஜர்லேயே நீங்கள் லெமன் பீல் பவுடரையும் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அந்த வீடியோவோட லிங்க் வந்து ஐ பட்டனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த 2 ஸ்டெப்புக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா லெமனோட டோனர் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. அது எப்படி பண்ணணுன்னா, லெமன் தோலை வந்து வார்ம் வாட்டரில் வந்து ஆட் பண்ணிவிட்டு ஒரு 20 to 30 minutesக்கு அப்புறம் அந்த வார்ம் வாட்டர் வந்து நார்மல் ரூம் டெம்பரேச்சருக்கு வரும். ஸோ அதை ஸ்ப்ரே பாட்டிலில் எடுத்துகிட்டு நம்ம வந்து டோனராக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மூணுமே பார்த்திங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ரிசல்ட் கொடுக்கும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆல்ரெடி நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ஃபேஸ் ஸ்க்ரப்பும் ஃபேஸ் மாஸ்க்கும் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் மேக்கப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப பிரைட்டாக தெரிகிற மாதிரி இருக்கும். இந்த 3 ஸ்டெப்புமே பார்த்தீங்கன்னா ஃபேஸில் இருக்க அந்த பிக்மெண்டேஷன், பிம்பிள் மார்க்ஸ், டார்க் ஸ்பாட்ஸ் இதெல்லாமே கிளியர் பண்ணிவிட்டு நம்ம ஸ்கின்னை ரொம்ப ஈவனாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சீக்ஸில், நோஸ்லலாம் பார்த்தீங்கன்னா க்ளோயிங் வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ வீக்லி ஒன்ஸ் வந்து தாராளமாக வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானையும் ஒரு தடவை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.